ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த டிவைஸ் எடுத்துக்கலாம். இதில் வரக்கூடிய 26 சைஸில் வந்து ஒரு பெரிய சர்க்கிளும் அதுக்குள்ளே சென்டராக வந்து 10 சைஸ் சின்ன சர்க்கிளும் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவலாக 4 டிவைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை வந்து 12 டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைன் போடுறதுக்காக நாம் வந்து சீக்வன்ஸ், கட் பீட், பஞ்ச் பீட் 2 mm பஞ்ச் பீட் எடுத்திருக்கோம். ஓகே, பீட்ஸ் நீடில் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கட் பீட், 2 mm பஞ்ச் பீட், சீக்வன்ஸ் இந்த ஆர்டரில் வந்து நீடில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன். எப்போது வந்து நம்ம கீழேருந்து மேலே போகிறப்ப பீட்ஸ் லோட் பண்ணக்கூடாது, மேலேருந்து கீழே வரும்போது தான் பீட்ஸ் லோட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெரிய சர்க்கிளோட எட்ஜுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸை வந்து லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ், அதுக்கடுத்து பஞ்ச் பீட், அதுக்கப்புறம் கட் பீட் லோட் பண்ணிட்டோம். இப்போ எகைன் போயிட்டு சின்ன சர்க்கிளுடைய எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போடலாம். ஃபஸ்ட் லைனில் ஸ்டிச் முடிஞ்சு செகண்ட் லைனுக்கு போகிறப்ப செகண்ட் லைனோட சென்டருக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரியே தான் மேலே போகையில் பீட்ஸ் கோர்க்கக்கூடாது. லாங் செயின், லாக் ஸ்டிச், எகைன் பீட்ஸ் கோர்க்குறோம், கீழே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம், லாக் ஸ்டிச் போடுறோம், அடுத்த லைன். இதே மாதிரி இது 12 லைன்ஸையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். சேம் ப்ராசஸ் தான். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஒரு ரிங் நாட் போட போகிறோம். பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். பெரிய நீடில் எடுத்துக்கங்க, நார்மல் நீடில் தான். சில்க் த்ரெட்டோடைய எட்ஜ் எடுத்துக்கிட்டு நான் வந்து 5 x 2 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்குங்க. கார்னர் கட் பண்ணி கம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீடியில் நம்ம கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீடியில் கோர்த்து நாட் போட்டாச்சு. நீடியில் ஃப்ரேமுக்கு அடியிலிருந்து இன்செர்ட் பண்ணி மேலே எடுக்கலாம். இந்த மாதிரி மேலே எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நீடிலுக்கு மேலே நீடியில் வந்து த்ரெட்டுக்கு அடியில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறப்ப ரிங்கோட சைஸ் வந்து சின்னதாகும். நம்மளுக்கு எவ்வளோ சின்ன ரிங் வேணுமோ அந்தளவுக்கு த்ரெட்டை இழுத்து விட்டு சின்னது பண்ணிக்கிங்க. சின்னது பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் அழுத்தி பிடிச்சிட்டு நீடியில் உள்ளே இன்செர்ட் பண்ணி அடியில் த்ரெட்டை பிடிச்சி இழுங்க. ஃபுல்லாக இழுத்து முடிச்ச பிறகாடி நம்மளுக்கு ஒரு ரிங் கிடச்சிரும். இந்த மாதிரி இழுக்கிறப்ப ஏதாவது பீட்ஸில் நூல் லைட்டாக அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு தான் கீழே இழுக்கணும், இல்லைன்னா அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிரும். ஓகே, அடுத்த ரிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டுக்கு அடியில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதே சேம் இடத்துல எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணது ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிருக்கும் நம்மளுக்கு. அதை வந்து லெஃப்ட் ஹேண்டால் அமுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு ரிங் சைஸ் சின்னது பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுத்து சின்னது பண்ணுங்கள். இந்த மாதிரி போடுறப்ப எல்லா ரிங்குமே ஒரே சைஸ் இருக்குதுங்கிறத பார்த்துக்குங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். அதே சைஸ் ஆன பிறகாண்டி நீடில் அடியில் இன்செர்ட் பண்ணி கீழே பிடிச்சி இழக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம வந்து இந்த டிசைனில் வந்து 7 ரிங் நாட் போட்டிருக்கேன். 7 போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ரிங் நாட் போடுறப்ப ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ரிங்ஸில் ஈஸியாக போடலாம். நம்ம சைடில் இருக்கக்கூடியது போட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு ரிங் நாட் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் கலர் ஸ்டோன் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.